விழுப்புரம் அருகே சிறிய ரக சரக்கு வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் 7 பெண்கள் உட்பட 19 பேர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், இந்த விபத்து நடைபெற்றதற்கான காரணம் என்ன? எப்படி இந்த விபத்தானது நடைபெற்றது? எந்த இடத்தில் சரியாக இந்த விபத்து நடைபெற்றது? யாரெல்லாம் இதில் காயமடைந்திருக்கிறார்கள்? அவர்களுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. விழுப்புரம் அருகே உள்ள வெள்ளியனூர் கிராமத்திலிருந்து விக்கிரவாண்டி அடுத்த சாத்தனூர் கிராமத்திற்கு கரும்பு வெட்ட சிறிய ரக சரக்கு வாகனத்தில் 19 பேர் சென்றுள்ளனர். வாணியம்பாளையம் கிராமத்தில் ஒருவரை ஏற்றுவதற்காக, அதாவது தன்னுடன் பணிபுரிவதற்கு ஒருவரை ஏற்றுவதற்காக சர்வீஸ் சாலையில் வாகனத்தை நிறுத்திய போது பின்னால் வந்த லாரி சிறிய ரக சரக்கு வாகனத்தின் மீது மோதியதில் சரக்கு வாகனம் அருகில் இருந்த கூரை வீட்டின் மீது மோதியதில் கூரை வீடு முழுவதுமாக சேதமடைந்தது. கூரை வீட்டில் இருந்த மூதாட்டி நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் சிறிய ரக சரக்கு வாகனத்தில் பயணம் செய்த 7 பெண்கள் உட்பட 19 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் அங்காளம்மன், பாக்கியா ஆகிய 2 பெண்கள் விபத்தில் அதிக பாதிப்பு ஏற்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் வாகனத்தில் பயணித்த 7 பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் விபத்து குறித்து வளவனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பாதிக்கப்பட்டவரை மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளார். அதிகாலையிலேயே வேலைக்கு செல்ல பெண்கள் உள்ளிட்ட 19 பேர் விபத்து ஏற்பட்டு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி.